ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். வாங்க உள்ள வாங்க. பாத்ரூமில் இருக்கோம். இன்னைக்கு பாத்ரூமில் இருந்தால் தான் vlog-ஏ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம். பிரச்சனை இருக்குது. ப்ளம்பர் எப்போ வரப்போகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கிற ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கி தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் வந்து பாத்ரூமில் கிடையாது. ஸோ இந்த பாத்ரூமோட டோரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பாத்ரூம். ப்ராப்ளம் வந்து இந்த கமோடில் கூட ஆக்சுவலி ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னா இதில் ஃப்ளஷ் பண்ணும்போது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஸோ லேசாக வந்து அப்படியே தண்ணி வந்து தெளித்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ யாருன்னா வெளியிலேருந்து வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். அது நம்ம மறந்துடுறோம். நம்ம சொல்லும் போது அவங்க மறந்துடுறாங்க. ஸ்பெஷலி பசங்க எல்லாம் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா தரை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வெட்டாகவே இருக்கும். அது நம்ம துணியில் படுற சான்சஸ் இருக்குது. நல்லா இருக்காது இல்லைங்களா. நான் வந்து அந்த நல்லா பவர்ஃபுல் ஃப்ளஷ் ஓகேவா. ஆனால் அந்த பவர் தண்ணி ஃப்ளோவை கூட கம்மி பண்ணி பார்த்தோம். பட் இது வந்து இந்த மாடலே அப்படி தானா. ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபுல் யூனிட்டை அப்படியே டிட்டாச் பண்ணி மேலே தூக்கிட்டு போய் நம்ம டெரஸில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த கமோடை ஸ்வாப் பண்ணி இதை அங்கே போட்டுட்டு அந்த கமோடை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து பிராண்ட் நியூ கமோட். இன்னும் நாங்கள் அந்த டெரஸ் டாய்லெட்டை இனாகிரேட் கூட பண்ணல. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக பார்த்து சைஸ் பெருசாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிம்லெஸ். இங்கேயும் உங்களுக்கு ரிம் இருக்காது அண்ட் உங்களுக்கு சைட்லேயும் ரிம் இருக்காது. ரிம்லெஸ் ஓகே. கோலர் பிராண்ட், ரொம்ப நல்ல பிராண்ட் ஓகே. அதுலேயும் இது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி. ஒவ்வொரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வரும் இது போல் ஓகேவா. இது வாங்கி ஜஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கீழேயும் இந்த யூனிட் போட்டிருக்கோம். ஸோ நாங்களும் இவங்க ப்ளம்பர் வரத்துக்கு ரெடி. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. சரி இன்னைக்கு எப்படின்னா பண்ணி மாட்டிடணும். ஸோ மேலே இருக்கிற ஃப்ரெஷ் பீஸிங் எடுத்து மாட்டணும். ஸோ அது என்ன ஆயிருக்குனாக்கா இது வந்து இந்த யூனிட்டோட பிரச்சனை. ஸோ தண்ணி வந்து அப்படி தான் ஃப்ளோ ஆகுது. பட் ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும். க்ளீனிங்கு அது வந்து ஸ்டெயின் வந்து பிடிக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். आपका वीडियो नहीं बनाएंगे, छोड़ दिए, ये ज़्यादा इम्पोर्टेंट है. सो 1 घंटा में हो जाएगा ना. अरे वाह. ஸோ ரொம்ப ஈஸி பாருங்கள். சைட்லேயும் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி ஸ்பார்க்லிங் ஒயிட்டாக இருக்குது. வேறு எல்லா பாத்ரூமில் போட்டதும் கோலர் பிராண்டு தான். மிச்சம் 3 பாத்ரூமில் கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா ஒரு 10-12,000 ரேஞ்சில் போட்டிருக்கோம். இது மட்டும் தான், இந்த 2 பீஸ் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. बाहर निकल जाओ. ये प्रॉब्लम आता है. पाइपलाइन रहेगा उधर, वो लीकेज सीपेज नहीं है फिर. ये कोल्ड के से ऐसे है. इसको क्या है, थोड़ा एक हाइलोजन डाल दिया तो डाल दीजिए ना. हाइलोजन मैडम कंपनी से लेना पड़ेगा. ठीक है डाल दीजिए. ये डाल दिया तो ये पूरा अंदर का दीवार पूरा सूख जाएगा. हाँ तो डाल दीजिए. ये देखिए उधर से उधर तक है. हाँ वो कुछ नहीं होगा. ஸோ இங்கே கொஞ்சம் சீப்பேஜ் மாதிரி இருக்காதான் கேட்கும் போது. சீப்பேஜ் இல்லையா, அது கோல்டுனால அப்படி ஆதான். சீப்பேஜ் எல்லாம் இல்லையா. ஸோ அது ஏதோ போட்டால் ட்ரை ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிம்லெஸ்ன்னு இருக்கும்போது பாருங்கள் இங்கே ரிம்மே கிடையாது. ஸோ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாடல் வாங்காதீங்க. இது வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த பிரச்சனைனால இது எக்ஸாக்டாக என்ன பிராண்ட் மாடல் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வாங்காதீங்க. வேறு மாடல்ஸ் நல்லா இருக்கு. நான் வேறு மிச்சம் 3 ரூமில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் ஃப்ளஷ் ரொம்ப நல்லா இருக்குது. இது சும்மா அந்த லுக்குனால. ஸோ இது கண்டிப்பாக வாங்காதீங்க, அது வாங்குங்க. ஸோ ப்ளம்பிங் வேறு என்னென்ன வேலை இருக்குது, இவங்க இங்கே இருக்காங்கன்னா முடிச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மிச்சம் வீடெல்லாம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஸோ இவங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ காலையில் நேற்று வரேன்னு சொன்னாங்க, நேற்று சாயங்காலம் ஆகி போச்சுன்னு இன்றைக்கி வான்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி 10 மணிக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ மணி 5 ஆகி போச்சு, இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே பின்னாடி இந்த செவர் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் கொஞ்சம் லீக்கேஜ் இருந்துச்சு. அந்த லீக்கேஜ் வந்து இங்கே இருந்தாதா இல்லை பின்னாடி குழாயில் இருந்தாதா தெரியல. ஸோ அதுதான் இப்போ பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மழை தண்ணினால அது இங்கே பின்னாடி வந்து இது இருக்குது இல்லைங்களா பாருங்கள், அந்த மழை தண்ணி பட்டு அங்கே இதாகுது. ஸோ அதுவும் ஏதாவது வழி பண்ணணும். ஸோ இங்கே கனெக்ஷன் கட் பண்ணிட்டா ட்ரை ஆகிடும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நாங்கள் வாஷ் ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து டேப் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃப்யூச்சரில் வேணும்னா கமோட் கூட ஃபிட் பண்ணி இது வந்து டாய்லெட்டாக மாற்றிக்கலாம். அது வந்து புறா ரொம்ப அழுக்கு பண்ணிடுச்சுன்னா அது வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ இங்கே குழா இருக்குது இல்லைங்களா. ஸோ இது நம்மளோட சேம்பர் இருக்குது. ஸோ இங்கே கதவு போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கதவு போட்டு இங்கே கமோடும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் ரூம் நமக்கு இல்லை. ஆக்சுவலி இப்போ பிளான் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. கீழே டாய்லெட் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அப்படி எப்போ நமக்கு தேவைப்பட்டாக்கா ஜஸ்ட் டாய்லெட் இல்லை குழா இருக்குது, குளிக்கிறதுக்கு கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னொரு டாய்லெட் நம்ம கீழே ரெடி பண்ணிக்கலாம். ப்ராவிஷன் இருக்குது. ஸோ டென்ஷன் இல்லை. அதே மாதிரி
இது கூட நம்ம பாத்ரூம் இல்லை டாய்லெட்டாக மாற்றிக்கலாம், அந்த ப்ராவிஷனும் உங்க இருக்குது. ஸோ இப்போ தண்ணி பிரச்சனைக்கு ஒரு சஜஷன் நான் என்ன சொன்னேன்னா அவங்க ஓகே சொல்லியிருக்காங்கன்னா, இது மேலே வந்து அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாக எங்கள் சீப்பா அறுத்து தொட்டு தான் இப்படி இருக்குது. ஸோ அந்த கண்ணாடி வந்து மேலேருந்து ஒரு ஷீட்டு இப்படி ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த போர்ஷன் கவர் ஆகிடும். ஃபுல்லாக இழுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த மழை தண்ணியெல்லாம் எங்கள் கார்டனில் விழுந்துடும். ஸோ அது பண்ணுவோம். இந்த வேலையெல்லாம் நெவர் எண்டிங். இப்போ அடுத்தது இம்மீடியட்டாக எமர்ஜென்சின்னு சொல்லலாம், புறா தொல்லை தாங்க முடியல. ஸோ இப்போ தான் போன வாரம் தான் ஃபுல்லாக ஷீட்ஸ் துவைச்சி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியிலேயே அழுக்கு பண்ணி வச்சுருக்குது. இதை எப்படி துவைச்சி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ஃபுல் அந்த பால்கனியில் வந்து பிஜன் நெட்டு மாட்டணும், அந்த வேலை இருக்குது. क्या हुआ? ये लॉक चेंज करना पड़ेगा. रेट चला गया तो ऑलरेडी एक का चला गया, इसलिए ये चेंज करना पड़ेगा. एक ऑलरेडी फ्री है. முக்கியமாக இந்த பால்கனியில் தான் ஃபுல்லாக பிஜன் நெட் போட்டு கவர் பண்ணும். ஸோ இங்கே யாரும் வர போகிறது இல்லை இல்லையா. ஸோ காலியாக இருக்கிறதுனால நல்ல இஷ்டத்துக்கு வந்து அந்த ஃபுல் குஷன் பார்த்தீங்கன்னா இப்போ துவைக்க போட்டிருக்கேன், ஃபுல்லு நாசம் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் ஸ்மெல்லு வேறு. ஸோ மேலே கீழே 2 பெட்ரூமில் போட்டுருவோம். ஸோ இவங்க க்ளீன் பண்ணுற டைமில் என்னோடய திங்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக டிமார்ட்டில் போயிட்டு எல்லா ப்ராவிஷன்ஸ் வாங்கிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன், அமேசானில். ஸோ கொஞ்சம் கடலை, பருப்பு, உப்பு, ரைஸு, சோப்பு எல்லாமே, டிஷ்யூஸ், வாஷிங் பவுடர், இது வாங்கணும், நெய் வாங்கணும். குட் மார்னிங். இன்றைக்கி அத்தர் மட்டும் தான் ஸ்கூல் போகிறான். ஸோ அவனுக்கு வந்து ரோஸ்டட் பாருங்கள், எப்போவுமே நான் ரோஸ்டட் ரவா இல்லை ரோஸ்டட் வர்மிசெல்லி வாங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இதில் புலாவ் மாதிரி செய்கிறேன். கிச்சடின்னு சொல்லலாம், இல்லை வெஜிடபிள் சேமியான்னு சொல்லலாம். ஸோ இது நூடுல்ஸ் மாதிரி அவன் சாப்பிடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். 6:45. ஸோ இன்றைக்கி தான் விஹான் டூர்லேருந்து வந்திருக்கான். காலையில் 5 மணிக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 5:30 ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன அழகாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்க வந்து அஜந்தா எலோரா, அப்புறம் வந்து இந்த அவுரங்காபாத், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் டெம்பிள், அப்புறம் வந்து பீஜாப்பூர், கோல் கும்பஸ், பட்டடக்கல், அந்த இடத்துக்கு எல்லாம் சுற்றிட்டு வந்திருக்காங்க. 4-5 நாள் டூர். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ராதா கிருஷ்ணா. ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு கிஃப்ட். கவர் அப்புறமா ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப காமன் ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்பேன், கொஞ்சம் நெய், பட்டை மட்டும் தான் போடுவேன், கிராம்பு போட மாட்டேன். ஒரே ஒரு பீஸ் பிரியாணி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வெறுமனே பூண்டு கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு பீன்ஸ், கேரட், பட்டாணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கிட்டு புதினா, முக்கியமாக இதில் வந்து புதினா போடணும். உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். இதில் வந்து பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேமியா போட்டுக்கலாம். ரவா சேமியா 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வெறுமனே ரவாலையும் செய்யலாம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு இருக்க. ஒரு வித்தியாசமான பிரியாணி. அதுக்கு வந்து பட்டர் பீன்ஸ், டபுள் பீன்ஸ் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போயே ஊற வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா புலாவ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், வெஜிடபிள் புலாவ். அண்டு இந்த சேமியானால இது ரொம்ப உப்பும் இழுக்காது, ரொம்ப தண்ணியும் இழுக்காது. அதனால் ரவைக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றணும். மேலேருந்து இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். லஞ்ச் வேலை முடிஞ்சிச்சு. இது பிளாட்ஃபார்ம் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மைண்ட் வேலை செய்யுது. மேதான் சாஃப். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம். விஹான் இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருக்கான்னு ரொம்ப நாளாக பசங்க கேட்டுட்ருக்காங்க. பாருங்கள், உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால மைக்ரோவேவில் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். பட் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால முட்டை குக் ஆகிடும். அதனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிப்பேன். சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். அதற்கு வந்து கூட ஒரு சீஸ் சாண்ட்விச்சும் வச்சு கொடுத்துட்டு போகிறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துப்போம்.
கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ பிரெட் இதில் முக்கி ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக கொஞ்சம் பட்டரை போட்டு. அவசரத்தில் இதை தான் நடக்கும் பாருங்கள். பஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அவசரப்பட்ட டமால்னு கீழே ஊற்றிக்கிச்சு. ஸ்கூல் பஸ் ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட் ரூட்டில் வருதா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் போல். 7 மணிக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 7:15 7:20 தான் பஸ் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொலன்னு. இது என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். ஸோ பொறுமையாக குக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே குக் பண்ணணும். இந்த சாண்ட்விச் கொஞ்சம் ஓவர் டோஸ்ட் ஆகி போச்சு. பஸ் இன்னும் டைம் இருக்கான். அவன் ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இப்பயே சாப்பிட்டான். ஆனால் కింద పెట్టిన ఓకే పైగా చీజ్ శాండ్విచ్ ఉంది. ஸோ இது பாருங்கள் என்ன புஸ்ஸுன்னு மெல்ட் இன் மவுத், அப்படியே கேக் மாதிரியே இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக. இது வந்து நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்லேயும் செய்யலாம், பட் நான் எப்போவுமே மில்க் ப்ரெட்டில் தான் செய்வேன். ஒயிட் ப்ரெட், மில்க் ப்ரெட் இல்லை ஸ்வீட் ப்ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சம் பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், தேன் ஊற்றி மேப்பிள் சிரப் ஊற்றி சாப்பிடலாம். சைடில் ஒரு பனானா ஸ்லைஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்த vlogல சந்திப்போம். Thank you for watching. Bye bye.